வணக்கம். நான் டாக்டர் அருண் பிரசாத், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். பொதுவாக எங்கள்கிட்ட பேஷண்ட்ஸ் ஒரு காமனான கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க. டாக்டர், நாங்கள் சுகர், பிபி இதுக்கெல்லாம் நிறைய மெடிசன்ஸ் சாப்பிட்றோம். இந்த மெடிசன் சாப்பிட்றதுனால கிட்னி ஃபெயிலியர் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி எங்கள்கிட்ட கேட்பாங்க. 100 பேர் டயாலிசிஸ் பண்ண வர்றாங்க அப்படின்னா 165 பேருக்கு 40+20 20 to 25 பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு முக்கிய காரணமே இந்த சர்க்கரை மற்றும் இரத்த கொதிப்பு அப்படின்ற வியாதி தான். ஸோ நம்ம சர்க்கரை வியாதியும் பிபியும் மாத்திரை மருந்து சாப்பிட்டு அதை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சுகர் மாத்திரையும் பிபி மாத்திரையும் சாப்பிடுவதால் கண்டிப்பாக சிறுநீரக கோளாறு வர்றது கிடையாது. பின்பு எந்த மாத்திரையை சாப்பிட்றதுனால கிட்னி பிரச்சனை வரும்னா, நாள்பட்ட வலி நிவாரணி மாத்திரை, அதாவது NSAIDs அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரைகள் மருத்துவரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நிறைய பேர் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் அந்த வலி மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மாத்திரைகளை அதிகமாக எடுப்பதனால் மட்டுமே இந்த சிறுநீரக கோளாறு என்பது வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி நம்ம சுகர், பிபி மாத்திரையை கண்டிப்பாக நம்ம ப்ராப்பராக சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.